நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு இப்போ பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு செய்தி என்னன்னா, விஜய் அவங்களுடைய கட்சி வந்து ஒரு போராட்டத்த அறிவிச்சாங்க. இத மையப்படுத்தி ஒரு போராட்டம் நம்ம எழும்பூர்ல. இன்னைக்கு அதாவது ஆமா, 3வது இன்னைக்கு நடைபெறதா இந்த போராட்டம் நடைபெறதா இருந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல. அது ஏன் கொடுக்கல அப்படிங்கச்சமே, அது வெளிய ஒரு கசிஞ்சுகிட்டு இருக்க ஒரு செய்தி. காவல்துறைக்கு வந்து உளவுத்துறை சார்பா ஒரு செய்தி போயிருக்கு. அதாவது கடந்த காலகட்டத்தில் வந்து சாத்தான்குளம் அந்த இரட்டை கொலையை மையப்படுத்தி திமுக எடுத்த நகர்வுகள் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அரசியல் களத்தில் உருவாக்கி கொடுத்துருச்சு. அதுபோல இந்த போராட்ட களத்தில் விஜய் கட்சி எடுக்கக்கூடிய நகர்வுகள் விஜய் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை அமைஞ்சிரும். எனவே இதை கொஞ்சம் நீர்த்து போக செஞ்சா, இன்னைக்கு போராட்டம் நடத்துறத வேறொரு காரணங்களை சொல்லி கொஞ்சம் நீர்த்து போக செய்து விட்டால், விஜய் அவங்களுடைய கட்சி போராட்டம் நடத்துகின்ற பொழுது இந்த பிரச்சனை நீர்த்து போன ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டில் தான் அவங்க வந்து இந்த டைம் மாற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி உலா வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி என்னை பொறுத்த மட்டில் இந்த செய்தி உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரணம், நான் குறிப்பிட்டது போல அந்த போராட்டம் எழும்பூரில் நடைபெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒருவேளை அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்கின்றதை நான் அழுத்தமாக பதிவிட்டேன். திடீரென்று இதுபோன்ற அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் பெரிய அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்திவிடும். அப்படி ஏற்படுத்துகின்ற அந்த பட்சத்தில் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி என்பது, விஜய் அவர்கள் வந்து இந்த மரணத்தை வைத்து தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் அந்த கருத்தை பேசவில்லை. அரசியல் களத்தில் சாத்தான்குளத்தை மையப்படுத்தி எப்படி திமுக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதோ அதுபோன்ற ஒரு களம் விஜய் அவர்களுக்கு உருவாவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த கருத்துக்களை